விளையிற பூமியடா, விவசாயத்தை பொறுப்பா கவனிச்சு சீரோமடா, உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. மாத்தியோசிச்செங்க பகுதி ஊத்துக்கோட்டை தாலுகா ஸ்ரீ ராமகுப்பம் விவசாயி வி வெங்கடாத்ரி நாயுடு ஆவார். இவர் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள வேளாண் அறிவியல் நிலையத்தின் வழிகாட்டுதலின் பேரில் ஒருங்கிணைந்த பண்ணையம் அமைப்பதன் அவசியத்தையும் அதனால் ஏற்படக்கூடிய பயனையும் புரிந்து கொண்டு செயல்பட்டு வருகிறார். அன்னாரை சந்தித்து கேட்டபோது, விவசாயத்தில் ஒருங்கிணைந்த பண்ணையை இப்போ நான் கடைபிடிச்சு கொண்டு வருகிறேன். முதலில் எனக்கு இப்போ 5 ஏக்கர் நிலப்பரப்பு இருக்கிறது. அதில் 3 ஏக்கரில் நெல் சாகுபடி பண்ணியிருக்கின்றேன். 2 ஏக்கரில் 1 ஏக்கரில் குளம் மீன் குட்டை அமைச்சிருக்கின்றேன். 1 ஏக்கரில் காய்கறியும் இந்த ஆடு மாடு கோழி எல்லாமே மாட்டு தீவன பில் வகைகள் பயிர் சாகுபடி பண்ணி செய்து வருகிறேன் சார். என்னுடைய தொழில் முக்கியமாக கோஃபோர் ரகம் பில்லும் கோத்ரி ரகம் பில்லும் வேலி மசாலாவும் அப்புறமா கினியா புல்லும் அதை போல் ஒரு 4 ரகமான பில் வகைகளை நான் செய்து வருகிறேன் சார். 4 வகையான பில் வகைகளை நாங்கள் பயிர் சாகுபடி பண்ணி புரத சத்தும் எல்லா விதமான சத்துக்களும் கிடைக்கிற மாதிரி ஒரே இடத்துல தயார் பண்ணி நாங்கள் மாடுங்களுக்கு கொடுத்துட்டு வர்றோம். மாடு விரும்பி அருமையாக சாப்பிடுது. அதிலிருந்து நல்ல பாலும் தரமான ஒரு வெண்ணையும் எல்லா விதமான லாபகரமான இதெல்லாம் எங்களுக்கு தந்துக்கின்னு இருக்கிறது. முன்னெல்லாம் எங்களுக்கு இந்த கோஃபோர் ரகம் பில்லும் இந்த கோத்ரி ரகம் பில்லும் கோயம்புத்தூர் 29 என்ற சோளத்தட்டும் இல்லாதப்போ எங்களுக்கு கிட்டத்தட்ட நாங்கள் 4 கிலோமீட்டர் வரைக்கும் போய் அருவாய் எடுத்துக்கின்னு ஒரு கோணி எடுத்துக்கின்னு போய் அறுத்து எடுத்துன்னு போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கின்னு இருந்தோம். இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே ஒருங்கிணைந்த பண்ணை செய்கிறதுனால எங்களுக்கு குளம் மீன் ஒரு பார்ட்டாக வச்சுக்கின்னு இருக்கிறோம். ஒரு 4-5 பீப்புள் கலந்து ஒரு குளம் எங்களுக்கு சொந்தமான ஒரு இடத்துல குளம் அமைச்சு அதில் இருந்து மீன் உற்பத்தி பண்ணுறோம். அந்த மீன்லேயும் எங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்குது. கட்லா, ரோகு, பில்கண்டை, சீசி என்ற 4 ரகம் மீன்களை அவங்க கேவிக்கு எங்களுக்கு கொடுத்தாங்க. அதனால் போன வருஷம் விட்டோம். இந்த வருஷத்தில் எங்களுக்கு சரியான கொள்ளை லாபம் நல்ல லாபம் கிடைச்சது. எங்களுக்கு அது ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு லாபகரமான ஒரு தொழிலாக நாங்கள் நினைக்கிறோம். அது இல்லாமல் நாங்கள் ஆடு மாடு வளர்க்குறோம். மாடுன்னு பார்த்தாக்கா ஒரு வீட்டுக்கு குறைந்தபட்சம் 2 மாடுலேருந்து 4 மாடு வரைக்கும் வச்சுக்கின்னு இருக்கிறோம் சார். விவசாய பெருங்குடி மக்களை தவறாமல் பொதிகை சேனல் பார்த்து அதில் கொடுக்கின்ற நியூஸ் சேனலை பாருங்கள். அவங்க கொடுக்குற பொன் விளையும் பூமியை பாருங்கள். இது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு செய்திகளை கொடுக்குது. நம்மளுக்கு வானிலை ஃபுல்லாக என்னென்ன இது நடக்குதோ ஆல் ஆஃப் தெம் அவங்க நல்லா நம்மளுக்கு காட்டிக்கின்னு இருக்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், பயனடைங்க. இவரை தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் வி வெங்கடாத்ரி நாயுடு 9629508079. கணினி இல்லாத ஊரில் கன நேரமும் இருக்க முடியாது என்பது புதுமொழியாகும். வேளாண்மையில் கணினியின் முக்கியத்துவம் மிகவும் பங்காற்றுகிறது. அது மட்டுமில்லாமல் இணையதளத்தில் 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்கங்கள் வேளாண்மைக்கென்றே காணப்படுகின்றன. இதன் மூலமாக புதிய வேளாண் தொழில்நுட்பங்களை விவசாயிகளும் மாணவர்களும் அறிந்து கொள்ளலாம். இப்பொழுது கணினி வழி சேவை மையத்தின் சிறப்பம்சங்கள் குறித்து கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் விரிவாக்கத் துறையின் திட்ட அலுவலர் டி மனோகரன் அவர்கள் தரும் விளக்கத்தை காணலாம்.
மத்திய மாநில அரசுகளின் பல துறைகளில் அதன் வளர்ச்சி, அதன் சேவை, அதை துரிதப்படுத்துவதில் இந்த கணினி வழி வேளாண்மை கணினி வழி சேவை மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. வேளாண்மை துறையிலும் இந்த கணினி வழி சேவை சிறப்பாக செயல்படுத்தும் நோக்கத்தில் இந்த வேளாண் இணையதளம் துவக்கப்பட்டது. இது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் விரிவாக்க கல்வி இயக்கத்தில் 2009ஆம் ஆண்டு அக்டோபர் 27ஆம் தேதி இது ஆரம்பிக்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இந்த இணையதளத்தில் பார்த்திங்கனாக்கா உழவர்கள், விரிவாக்க அலுவலர்கள், மேலும் வேளாண்மைக்கு நாட்டம் கொண்ட அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு தேவையான சாகுபடி தொழில்நுட்பங்கள், அறுவடை பெண்சார் தொழில்நுட்பங்கள், மற்ற தகவல்களும் இந்த இணையதளத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்கா 6 லட்சம் பக்கங்கள் கொண்ட இந்த இணையதளமாக இது விளங்குகிறது. மேலும் பார்த்திங்கனாக்கா இந்த இதில் இணையதளத்தில் அவ்வப்போது கண்டுபிடிக்கப்படும் புதிய தொழில்நுட்பங்களை நாங்கள் சேகரித்து உடனே இந்த இணையதளத்தில் சேர்த்து கொண்டு வருகிறோம். மற்ற சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா வேளாண்மைக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரே பெரிய இணையதளமாகும். அது மட்டும் இல்லாமல் வேளாண்மைக்கு தேவையான சாகுபடி, பயிர் சாகுபடி தொழில்நுட்பங்களும், அது மட்டும் இல்லாமல் வேளாண் சார் தொழில்நுட்பங்களும், எஸ்ஆர்ஐன்னு சொல்லக்கூடிய திருந்திய நெல் சாகுபடி, துல்லிய பண்ணையம், அதாவது ப்ரிசிஷன் ஃபார்மிங்னு சொல்லுவாங்க, அது மட்டும் இல்லாது எஸ்எஸ்ஐங்கிற கரும்பு சாகுபடி, அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நன்னெறி வேளாண்மை, வேளாண் இணையதளத்தில் மற்ற வேளாண் சார்ந்த அனைத்து இணையதளங்களிலும் இதை ஒரே இணைக்கப்பட்டுள்ளது. இது வழியாக நம்ம அந்த இணையதளத்திலையும் நம்ம பார்த்து கொள்ளலாம். அது மட்டுமல்லாது இந்த இணையதளத்தில் தினசரி சந்தை நிலவரம் சேவை செய்யப்பட்டு வருகிறது. அதாவது ஒவ்வொரு தமிழ்நாட்டும் மற்ற மாநிலங்களில் உள்ள சந்தைகளில் வேளாண் பொருட்களின், அதாவது உடனடியாக அழுகக்கூடிய பொருட்களின் விலைப்பட்டியல் அன்றன்றைக்கே நாங்கள் இதில் கொடுக்குறோம். அதில் முக்கியமான பார்த்திங்கன்னா பெங்களூர் சந்தை, சென்னை, கோயம்பேடு, ஒசூர், பன்ருட்டி, கோயம்புத்தூர், மேட்டுப்பாளையம், கும்பகோணம், திருச்சி, ஒட்டஞ்சத்திரம், மதுரை, திருநெல்வேலி, கொச்சின், இந்த மார்க்கெட்டில் பார்த்திங்கனாக்கா வரக்கூடிய உடனே அழுகக்கூடிய தன்மை கொண்ட பொருட்களான காய்கறிகள், 68 வகையான காய்கறிகள், 36 வகை பழங்கள், 37 வகையான பூக்கள் மற்றும் வாசனை திரவியங்கள் மற்றும் தோட்டக்கலை பயிர்களை பற்றிய விலை நிலவரம் இந்த இணையதளத்தில் நாங்கள் அன்றன்றைக்கு 12 மணிக்கு பார்த்திங்கனாக்கா அன்றைய காலையில் என்ன மொத்த விலைப்பட்டியல், சில்லறை விலைப்பட்டியல், அந்தமாரி நாங்கள் உடனே கொடுத்துக்கிறோம். இதனால் விவசாயிகளுக்கு என்ன நன்மைனாக்கா அவங்க உடனடியாக இந்த விலையை தெரிந்து கொண்டு ஒரு கூட்டமைப்பாக சேர்ந்து எந்த தகுந்த சந்தைக்கு அவங்க பொருட்களை அனுப்பி நல்ல லாபம் பெறலாம். அதேமாரி எங்கள் இணையதளத்தில் பார்த்திங்கனாக்கா வேளாண்மை மற்றும் கால்நடை வளர்ப்பு வல்லுனர் அமைப்புன்ற ஒரு புதிய இது வந்திருக்கோம். இதில் வல்லுநர்கள் எப்படி வல்லுநர்கிட்ட கேட்டால் எப்படி பதில் சொல்லுவாங்களோ அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா இந்த வேளாண் இணையதளத்திலே உங்களுடைய சந்தேகங்கள், குறிப்பாக நெல், கேழ்வரகு, வாழை, கரும்பு மற்றும் கால்நடை, கோழி வளர்ப்பு, மீன் வளர்ப்பு பற்றிய சந்தேகங்களை இந்த வல்லுநர் அமைப்பு சேர்க்கப்பட்டுள்ளது. அதில் நல்ல எல்லா விவரங்களும் வல்லுநரே இல்லா அந்த விவசாயிகள் தெரிந்து கொண்ட அளவிலே இது அமைக்கப்பட்டுள்ளது. இந்த இணையதளத்தில் பார்த்திங்கனாக்கா இது வரைக்கும் 12 லட்சத்துக்கு மேலானவர்கள் இந்த பார்த்து பயனடைந்துள்ளார்கள். சராசரியாக ஒரு நாளைக்கு பார்த்திங்கனாக்கா ஒரு 1000 பேர்னாலும் இந்த இணையதளத்தை பயன்படுத்தி வருகின்றனர். அதனால் விவசாயிகள் மற்றும் விரிவாக்க அலுவலர்கள் மற்றும் வேளாண்மை நாட்டம் கொண்ட அனைவரும் இந்த வேளாண் இணையதளத்தில் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். இதில் எப்படி அதை அணுகணும் அப்படின்னாக்கா இது
எங்களுடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் ஒரு இணையதளம், அதாவது TNAU.AC.in இந்த இணையதளத்தில் போனாலே வந்து இந்த எங்களது வேளாண் இணையதளம் வந்து கிடைக்கும். அது இல்லைனாக்கா நம்ம கூகுள் இல்லை யாகுவில் போய் இந்த TNAU.AC.in என்ற சர்ச் போட்டிங்கன்னாக்கா இந்த இணையதளம் வந்து கிடைக்கும். இந்த இணையதளத்தில் வந்து விவசாயத்துக்கு சம்பந்தப்பட்ட அத்தனை செய்திகளும் கொடுக்கப்பட்டுள்ளது. மத்திய மாநில அரசுகளின் கொள்கைகள், சேவைகள், வங்கிகளின் சேவை, கடனுதவி, காப்பீட்டு, பயிர் காப்பீட்டு திட்டம், இந்த மாதிரியான எல்லா விவரங்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி தகவல்கள், எல்லா வகையான விவசாயத்துக்கு தேவையான அத்தனை தகவல்களும் வந்து ஒருங்கிணைந்து கொடுக்கப்பட்டுள்ளது. இப்படிப்பட்ட ஒரு வேளாண் இணையதளமாகும். உழவர்கள், விரிவாக்க அலுவலர்கள் மற்றும் வேளாண்மையில் நாட்டம் கொண்ட அனைவரும் வந்து இந்த இணையதளத்தை பயன்படுத்தி புதிய தொழில்நுட்பங்களை கடைபிடித்து வேளாண்மையில் நல்ல முன்னேற்றம் அடைய வாழ்த்துக்கிறோம். இவரை தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் டி. மனோகரன் 9840400335. மீண்டும் அடுத்த பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.